ஹலோ காய்ஸ், நான் தான் அவங்களோட பிள்ளைங்க பாய்ஸ். நீ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 போட போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சோம். மாதிரியே தங்கிலான்னு நினச்சோம். என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்ட் 2ல் என்ன பண்ண போகிறோம்னா ஏதாச்சும் ஒரு வீடு அது மாதிரி நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு தான் நான் பட்டு போடுறேன். எங்கள் லைக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்ட் 3 போடலாம். நீங்கள் போடுங்க, ஏன்னா யாருமே எனக்கு போட மாட்டேறீங்க. வாங்க வீடியோவுல போகலாம். தூங்கிடுவோம். போகலாம். என்ன பண்ண போகிறோன்னா வீட்டில் இருக்கிற எல்லா டச்சும் டச்சஸ் என்னது ஃபுல்லாக இருக்கா வெட்டி. ஐயோ, இந்த வில்லேஜ்லேருந்து ஒரு பெட்டு கொடுத்துருக்கேன். பணம் பார்த்து பணம் தண்ணி கொடுத்து விடுவாங்க. அப்புறம் இது வாங்க வீடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆனால் தேவைப்படும் ஸ்பிக்கர் விற்கிறேன் கூடி பாடு விற்கிறேங்க. ஸ்பிக்கர் வேண்டாம். பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஃபுல்லாக எடுக்கணும்னா அதுதான் நான் விட்டு எடுக்கணும். ஃபுட்டு எடுக்கிறது ரொம்ப லாங்காக போகும் போல். நம்ம விட்டு எடுத்து வீடு கட்டிட்டு கூப்பிட்றேன். இருங்க 5 நிமிஷம் கொஞ்சம் இருங்க கைஸ். ஃபுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் கைஸ். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எங்கடா எடுத்தனா அப்போதான் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டேன். அதெல்லாம் பண்ணி உங்களுக்காக கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிட்டேன். வீடியோ கட் ஆயிடுச்சு கொஞ்சம். என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல இந்த கிளாஸ் எடுக்கிற போட்டேன். ஆனால் அது வரல. ஆனால் கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம். அதில் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் எதில் ஆடுறோன்னு கேட்டீங்க, நம்ம மொபைலில் தான் ஆடுறோம். பார்ட் 2 நம்ம வீடு கட்டுறோம். அதெல்லாம் வீடு கட்ட மாட்டேன், அதெல்லாம் கட்டுறேன். ஆனால் நான் வில்லேஜுக்கு வந்து தான் வரும். கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக பாருங்கள். அப்படியே கொஞ்சம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல இது இப்படி பார்க்க மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல ஒரு 3 பிளாக் ஒரு 2. என்ன பண்ணுன்னா ரொம்ப லாங் வீடு. இங்கேருந்து தூரமாக போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்மித்தர்கிட்ட ஒரு அயன் ஆக்ஸ் வாங்கிடா உட் எடுத்தோம். அவ்வளோ அடித்தோம். சரியான ரைடை பண்ண உட் ரைடு பண்ணி வந்தேன். ஏன்னா அது ரொம்ப வரத்துக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு வீடியோ ரெக்கார்டிங்கில் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. நிறைய இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய வாட்டியாக இருக்குது வீடியோ ரெக்கார்டிங்கு. அதனால் நம்ம ஃபோனை கொஞ்சம் கோளாறு
நான் லைவாக கட்டிடுறேன் முதல்ல லைவாக கட்டிடுறேன். அதுக்கப்புறம் இது போகுது இவன் நம்ம லைவே காமிக்காம கிரியேட்டிவ் மோடில் கட்டுறான். கிரியேட்டிவ் மோட் நான் கட்டவே இல்லை. கட்டினா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கட்டினா கூட நான் சொல்லுவேன் கிரியேட்டிவ் மோடில் கட்டிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நான் ஒன்றும் போய் சொல்கிறதுக்கு அவசியமும் இல்லை. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறேன்னு. எனக்கு பிடிச்சவங்களுக்குலாம் தெரியும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்கும் தெரியும் நான் கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டுறேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி வீடு கட்ட மாட்டேன். எப்படின்னா கிரியேட்டிவ் மோட் போட்டுலாம் நான் கட்டவே மாட்டேன். அவர் போட்டு எனக்கு அவசியமும் இல்லை. இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கிரியேட்டிவ் மோட் போட மாட்டேன். நான் ஒரு சர்வைவல் பிளேயரு. சர்வைவல் மட்டும்தான் அப்படியே வச்சுருப்பேன். சர்வைவல் மட்டும்தான் பண்ணுவேன். வேறு எதுவும் தான் சர்வேயல். சர்வேயல்னா எப்படின்னா நம்ம நிறைய எப்படின்னா ஈஸியாக தான் சாப்பிடும். ஃப்ரீ ஃபயரு பப்ஜி அதெல்லாம் ஆட மாட்டேன். ஃப்ரீ ஃபயர் ஒரு அளவுக்கு ஆடுவேன். இன்னும் நான் அவ்வளோ ஆட மாட்டேன். அப்போ இப்போ மைன்கிராஃப்ட் வந்தோடனே நான் மைன்கிராஃப்ட் தான் ஆட ஆரம்பிச்சேன். ஆனால் ஃப்ரீ ஃபயர் அவ்வளோ ஆட மாட்டேன். முதல்ல நான் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் வச்சுக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க இதை பண்ணிப்பாரு ட்ரை பண்ணிப்பாரு சும்மா சொன்னாங்க. நானும் சும்மா பண்ணலாமேனு ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டும் இல்லை. யாருமே போகிற வீடு யாருமே லைக்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பார்ப்போம், லைக் பண்ணுங்க. நாங்கள் கஷ்டப்படுறது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் அதை போய் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் போய் சொல்ல மாட்டோம். யூடியூப் பேஜ் எப்பவுமே பண்ணிட்டு அவங்க மட்டும் இதை கொடுத்துருவோம். மழை பெஞ்சுன்னா இப்போ அவங்க ஊரில் நினச்சி கூட பார்க்கலாம். இந்த நிமிஷம் வரல ஏந்துடுறான். எதுவுமே வர மாட்டேங்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் எல்லாம் டாப்புக்கு போகுது. டாப்பில் உருவாகிறாங்க. அது எப்படின்னா ஒரு 40 வச்சுட்டாங்க. நம்ம
நம்மளும் அடிப்போம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணதான் நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். நான் உங்களுக்கு போடுற வழியும் போடுவேன். ஏன்னா நான் எப்போ ஃப்ரீயாக இருப்பேன் கூட உங்களுக்கு தெரியாது. எப்போ வேணால் நான் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ நான் போடுறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது நியாயம். ஃப்ரீயாக இருக்கும்போது போடலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்க முடியாது. அப்பப்போ வீடியோ கட்ட விடும். அதுக்கு வீடியோ கட்டாகாது. உங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணுங்கள். வளவளம் பேசாமல் நம்ம வீடியோ போடுறோன்னா பாருங்க. முதல்ல விட்டு செஞ்சுருங்க. விட்டு கம்மியாக இருக்குது. நாங்கள் விட்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு கைஸ். விட்டு இப்போ நம்ம சரியான பஞ்சத்தில் வரோம். விட்டு பஞ்சத்தில் இது நம்ம போட்டுக்கிறோம் பாருங்க. இது ரொம்ப நல்லா கொடுப்போம். நல்லா இருக்குது. இந்த பயம்லேருந்து எடுத்து நம்ம பார்ட் 1 எடுத்துருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு முடிஞ்சது இந்த ஃபேமிலியில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கிள் பாருங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் கோல்டு இல்லைடா. நான் தெரியாமல் பார்த்து இன்னும் பெருசாக அந்த கோல்டு தான் இருக்கிறதால கோல்டுக்கான யூடியூப்ல வரும். நீங்களும் இப்போ நம்மளுக்கு சரியான கோல்டாக இருக்குள்ள தான் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஒருத்தவங்களாம் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் நல்லா சொல்கிறேன். நீங்கள் இன்னும் சப்போர்ட்டுன்னு கொஞ்சம் கொடுக்கணும். இது சப்போர்ட்டு போதாடான்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்போர்ட் இருந்தால் நம்ம யூடியூப் சேனல்லாம் நல்லா போயிடும். டெலீட் ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கும் ஒரு ஆசை. இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் கேட்குறேன். அதை நீங்கள் கொடுங்க. அது நல்லது தான். அது கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பெருசாக போவாங்க. நம்ம இப்போ தான் குட்டி வீடு கட்டுறோம். நிறைய யூடியூப் சேனல் தான். இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ சோர்சஸ் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் நினச்சா நம்ம பில்டிங்ஸ் அப்படி கட்டின்னு போகலாம். உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களே சொல்லுங்கள் கைஸ் என்ன பண்ணலான்னு. யூடியூப் வச்சுட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படின்னா, நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வீடியோஸ் போடலாம். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மோட்டிவேஷனாக இருக்காது. ஏதோ விடுங்க பண்ணு. எப்படி தான் சொல்லுவேன்னாலும் நினைக்காதீங்க. உண்மையில தான் சொல்கிறேன். நீங்கள் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, நிறைய வீடியோஸ் கண்டென்ட்ஸாக போடுவேன். கண்டினியூஸாக போட்டுவிங்க இருப்பேன். இன்னும் அது பாஸே கிடையாது ஆல்டான்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் இல்லை. நிறைய பாஸஸ் இருக்காங்க. யாரெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யாருன்னா ட்விட்டர் பாஸு. ஃபஸ்ட்டு
இந்த மாடன்னு உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கும் ஒரு பாஸு, அந்த பாஸு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாஸ் இருக்கும், அந்த பாஸ் பேர் கூட சொன்னாங்களேன். எண்டர் ட்ராகனு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா அதுக்கப்புறம் எண்டர் ட்ராகன், அதுக்கப்புறம் விஜரு, அதுக்கப்புறம் வார்டனு. அவங்க எல்லா பாஸஸும் இருக்காங்க. உங்கள் பாஸஸ் முடிச்சா கூட நம்ம பில்டிங்ஸ் கட்டுறதுல கூட உங்களுக்கு போடுவோம் கண்டிப்பாக. போக மாட்டேங்குது. நானும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன். எல்லாருமே தான் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நான் கூட தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். யோஸ் போது அந்த வீடு கட்டுறதுக்கு மட்டும் நம்ம 2 பட்டா வேணாம். வந்துச்சு. ஒரே ஒரு இதாக டாக்டர் பண்ணுவாங்க, ஜாலியாக பேசிட்டு நம்மள மட்டும் முன்னிட்டு ஜாலியாக பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுனா வந்துச்சு. இன்னும் முடியல. மேலே ரூஃப் கட்டணும். மேலே ரூஃப்னு ஒன்று வச்சுருக்கிறோம், அது இன்னும் கட்டணும். எப்படின்னா நீங்கள் மோட்டிவேட் கூட பண்ண வேணாம், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போதும். எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்கள் லைக்கும் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். நீங்கள் என்ன ரெண்டுத்தில் ஒன்று பண்ணுங்கள். லைக் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எதுவுமே பண்ண வேணான்னா யூடியூப் எதுவுமே பண்ண மாட்டிங்கன்னா விட்டுருங்க, ஓகேவா? எதுவுமே நீங்கள் என்ன பண்ண மாட்டிங்கன்னா விட்டுருங்க கைஸ். நிறைய பேர் நிறைய யூடியூப்க்கு போகிறாங்க, அவங்கள போடுவாங்க. ஆனால் அவங்கள மாதிரி எனக்கு போட முடியாது. அவங்கள அடிக்கிறதுக்கு நான் அவங்கள அடித்தேன்னா அவங்களுக்கு கேங்கே வரும். ஏன்னா நம்ம அப்படி இல்லை, அப்படி யாருமே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸு யாருமே வரமாட்டாங்க. அவங்க அச்சா யூடியூப்பே அப்படியே வரும். யூடியூப்பில் மைன்கிராஃப்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா லவ்லி பாஸு அவங்களுக்கு நானும் அவங்கள பார்க்குறவங்க தான். நானும் அவங்கள பார்த்துன்னு தான் வந்தேன் குழந்தைலாம். நான் குட்டி வயசில் இருக்கும்போதெல்லாம் அவங்கள தான் பார்த்தேன். இப்போ நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் வைக்கணும்னு வரும். மற்றவங்களை பார்க்கும்போது இவங்க பண்ணுறாங்களே, இப்படி பண்ணுறாங்களே, நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட் வரும். அது எல்லாருமே தான் இருக்கும். எல்லாருமே யூடியூப் சேனல் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கு தான் ஒன்றே தான் மோட்டிவேட். யார் மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க நல்லா இருக்கும். யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க. யார் மோட்டிவேட் பண்ணலாம், நீங்கள் நினச்சா பண்ணலாம். எனக்காக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் இல்லைன்னா லைக், அது ரெண்டுத்தையும் நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. எப்பயும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா லைக், அது ரெண்டுத்தையும் ஒன்று பண்ணுங்கள். நானும் ஒன்று கேட்கல, நீங்கள் பண்ணுங்கன்னு இல்லை, பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். நானும் நீங்களே என் ஃபேமிலி.
நம்மளோட யூடியூப் ஃபேமிலிக்கு இன்னும் நம்ம ஒரு கேட்குற இடத்துல லிங்க் பண்ணி பண்ணோம்னா நம்மளோட யூடியூபில் போய்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு சரியான ஃபஸ்ட் ப்ரைஸ் என்ன வியூஸோ போல பரவாயில்ல ஒரு காலம் வரும் பார்ப்போம் நம்ம கிட்டே ஃபுட்டெல்லாம் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சாமி பார்த்துட்டியா உயிரோட ரொம்ப எப்பா பார்த்தா சுத்தின் கிடக்குது ஊரோட ஆயங்குளம் வந்து உன்னை காப்பாற்றுது. சுத்தின்னு இருப்பான் ஆயங்குளம் வந்து ஐயோ வேறு சுத்தினேடா ரொம்ப வேறு. டேய் வணக்கம் தலைவா. வணக்கம் காப்பாற்றிருக்க கூடாதுடா முதல்ல. டோர் இல்லை டோட்டை தூக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு எழுத்து கைஸ் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.